மகாநதி, இங்க தாத்தா அழுதுட்டு இருக்க விஜய்கிட்ட போயிட்டு, "ஏன்டா இப்படி அழுதுட்டு இருக்க? காவிரி தான் உன்னை புரிஞ்சுகிட்டு சாவி குடுக்குற கேப்ல இங்க வந்தாள. அப்போ காவிரி கிட்ட, நீ இல்லாம என்னால வாழ முடியாது காவிரி" அப்படின்னு மனசு தொறந்து ஒரு வார்த்தை பேசியிருந்தா அவ போயிருப்பாளா? அப்படின்னு தாத்தா கேட்ட ஒரு கேள்வி விஜயோட வாழ்க்கைய மாத்தி காவிரிய திரும்பவும் விஜய் வீட்டுக்கே அழைச்சிட்டு வரதுக்கு விஜய் ஒரு பிளான் பண்றாரு. அது என்னன்னு தெரிஞ்சதுக்கு முன்னாடி, நீங்க நம்ம சேனலுக்கு புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, பழைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி, மறக்காம இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதோட நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க கதைக்கு போலாம். இங்க தாத்தா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அழுதுட்டு இருந்த விஜய் கண்ணை தொடச்சுக்கிட்டு, "சரி தாத்தா, நீங்க சொன்னது தான் எனக்கு புரிஞ்சது. நான் தான் தப்பு பண்ணிட்டேன். காவிரி இல்லாம என்னால வாழ முடியாது தான். அதுக்காக காவிரிய அவங்க குடும்பத்துல இருந்து பிரிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இது வரைக்கும் அமைதியா போயிட்டு இருக்கேன். எந்த குடும்பத்துக்காக காவிரி நான் விட்டனோ, அதே குடும்பமே நீங்க காவிரி அழைச்சிட்டு போயிட்டு ஒண்ணா சேர்த்து வச்சு வாழுங்க மாப்பிள அப்படின்னு அவங்க அம்மாவே இதே வீட்டுக்கு காவிரிய அழைச்சிட்டு வந்து விட்டுட்டு போற மாதிரி நான் பண்றேன் தாத்தா" அப்படின்னு இங்க தாத்தா மேல சத்தியம் பண்ணிட்டு விஜய் போறாரு. இங்க ஒரு பக்கம் புது வீட்டுக்கு போன காவிரி என்ன பண்ணலாம் அடுத்ததுன்னு வீட்டுல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க நம்ம இல்லாம விஜய் எப்பெல்லாம் இருப்பாரு? நாமாச்சும் ஒரு வார்த்தை வாய் வந்து பேசிருக்கலாம் விஜய் கிட்ட. அவ்வளவு தூரம் நாம விஜயை பார்க்கணும், பேசணும், விஜய் கூட இருக்கணும் தானே சாவி எடுத்துட்டு போனோம். மற்றபடி சாவி கொடுக்கணும்னு ஆசையா போனோம் நம்ம. ஆனா அவ்வளவு தூரம் போன நம்ம விஜயை பார்த்ததும் ஒரு வார்த்தை பேசவே இல்லையே. ஆனா நாம வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே விஜய் மொட்டை மாடில இருந்து எவ்வளவு வேகமா ஓடி வந்தாரு. அப்போ விஜய்க்கு நம்ம மேல பாசம் இருக்கு தானே. ஆனா அவர் தான் நம்ம வார்த்தை கேட்கல. நாமளாச்சும் அவர் கேட்டிருக்கலாமே. ஏன் நம்ம கேட்கல? நமக்கு என்ன அப்படி ஒரு ஈகோ? காவேரி, உனக்கு ஏற்கனவே நிறைய ஈகோ இருக்கு. அந்த ஈகோவால தான் நீ நிறைய வாட்டி இதே மாதிரி அவர்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கோம். அதனால நாமளே இறங்கி போயிடலாம் அப்படின்னு காவேரி முடிவு பண்றாங்க. சரி, இப்ப நம்ம வீட்டை விட்டு வெளியே போனா கண்டிப்பா சந்தேகம் வரும். அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு காவேரி யோசிச்சு அழுதுட்டு இருக்காங்க. அப்போ காவேரி, நம்ம வேலைக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க முடிவு பண்றாங்க. எப்படின்னு 2 நாள் ஆகட்டும், நாமளும் அது வரைக்கும் வேலைக்கு போலாம். அதுக்கப்புறமா நாம விஜய்கிட்ட போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு காவேரி முடிவு பண்ணி சாரதாட்ட போயிட்டு, "அம்மா, எனக்கு வீட்டுல ஒரு மாதிரி இருக்கு. அதுக்கு என்ன பண்ண போற?" "இல்லம்மா, நான் வேலைக்கு போலான்னு இருக்கேன். நீ ஒண்ணு கிழிக்க வேணாண்டி. நீ ஒருத்தி வேலைக்கு போய் தான் எங்களை சம்பாரிச்சு போகணும்னு எந்த ஒரு இதுவும் இல்லை. அதான் உங்க அக்கா வேலைக்கு போயிட்டு இருக்கால, அது போதும், நீ இரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க கங்கா வந்து, "என்னம்மா, ஏன் காவேரி திட்டிட்டு இருக்க? பாரு காவேரி, இவளை வீட்டுல அமைதியா இருடின்னா இவ வேலைக்கு போகலாம். இவ ஒன்றும் வேலைக்கெல்லாம் போய் ஒன்றும் கிழிக்க வேணாண்டி" அப்படின்னு இங்க சாரதா சொல்றாங்க. உடனே குமரன் பாத்துறாரு. "இல்லத்த, காவேரி வேலைக்கு போட்டுமே. என்ன தம்பி பேசுறீங்க? நீங்களும் போய் ஏன் பேசுறீங்க?" "ஐயோ அத்தை, நான் அப்படி சொல்லத்த. காவேரி வீட்டுக்குள்ளேயே இருந்தானா அவளுக்கும் மனசு கஷ்டமா தான் இருக்கும். அதையே யோசிச்சுட்டே இருப்பா. அப்புறம் அவளால எப்படி நார்மலாக முடியும்? அதான் சொல்றேன். அவ வேலைக்கு போனா கொஞ்சம் நார்மல் ஆவாத்த. அவ தான் விஜயை பத்தி புரிஞ்சுக்கிட்டாலே. இனிமே அங்க போக மாட்டாத்த. நம்புங்க அத்த" அப்படின்னு இங்க குமரன் சொல்லவும் காவேரியும், "ஆமாம்மா, என்னுடைய மனசு ஆறுதலுக்காவது நான் கொஞ்சம் வெளில போகணும்னு நினைக்கிறேம்மா. இந்த 4 செவத்துக்குள்ளேயே இருந்தேன்னா நான் அதை நினைச்சு நினைச்சு எனக்கு பைத்தியம் பிடிக்குதுமா." "ஓ, உனக்கு எப்படி பைத்தியம் பிடிக்குது? உன்னை இப்படி பெத்து வளர்த்து இப்படி திரிய விட்டுருக்கனேன்னு நினைக்கும் போது எனக்கு தாண்டி பைத்தியம் பிடிக்குது" அப்படின்னு சாரதா கத்துறாங்க. கங்கா உடனே, "அம்மா, என்ன வார்த்தமா பேசுற? அவளே ஏற்கனவே நொந்து போயிருக்கா. அவள்கிட்ட போய் இப்படிதான் பேசுவியா நீனு?" அப்படின்னு கங்கா சொல்ல, "ஆமாண்டி, இந்த வீட்டுல நான் பேசினாதான் உங்களுக்குலாம் தப்பா தெரியும். ஆனா நீங்க பண்ற எதுவுமே உங்களுக்கு தப்பாவே தெரியாது. அப்படிதானே?" அப்படின்னு சொல்ல, இங்க சாரதா, "என்னமோ போய் தொலைங்க போங்க" அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. காவேரியோ வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்க கிளம்பி ஏதாவது ஒரு கம்பெனிக்கு போகலாம் அப்படின்னு ரிலாக்ஸா வெளியே போறாங்க. வெளியே போகும்போது இங்க விஜய் என்ன பண்ணது தெரியாம யோசிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ விஜய்க்கு ஒரு ஐடியா வருது. நாம ஏன் காவிரியை இப்படி வர வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க காவேரிக்கு ஃபோன் பண்றாங்க விஜய். விஜய் ஃபோன் பண்றதை பார்த்த காவேரி, என்ன விஜய் கூப்பிடுறாரு? ஒருவேளை நம்ம காலம் தான் யோசிச்சுட்டு இருந்தோம், அதே மாதிரி விஜய் கூப்பிடுறாரோ அப்படின்னு இங்க காவேரி யோசிக்கிறாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபோன் எடுக்கவே இல்லை. திரும்பவும் விஜய் அடிக்கிறாரு. என்னது திரும்ப திரும்ப அடிக்கிறாரு? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்குமா அப்படின்னு இங்க காவேரி ஒன்று ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்ததும் இங்க விஜய் ஃபோன் தான் இன்னொருத்தர் பேசுறாரு. "ஹலோ, நீங்க காவேரிங்களா?" அப்படின்னு கேட்க, "ஆமா, நீங்க யாரு? இது விஜய் ஃபோன் ஆச்சே. நீங்க யார் பேசுறீங்க? விஜய் எங்க?" அப்படின்னு பதட்டமா கேட்க, இது மாதிரி அவங்க விஜயும் அவங்க தாத்தாவும் கார்ல வரும்போது கார்ல திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகி இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. "நான் ஹாஸ்பிட்டல் இருந்து பேசுறேம்மா" அப்படின்னு சொல்ல, காவேரிக்கு இங்க தூக்கி வாரி போடுது. உடனே காவேரி திரும்ப வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனதும் இங்க எல்லார்ட்டையும் சொல்றாங்க. எல்லாரும் பதறி போறாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே சேர்ந்து அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் ஓடுறாங்க. பார்த்தா இங்க தாத்தாவும் விஜயும் ஆளுக்கு ஒரு பெட்ல படுத்திருக்கிறத பார்த்துட்டு இங்க எல்லாரும் பதறி போறாங்க. காவேரி ஒண்ணு விஜய்கிட்ட போயிட்டு, "என்ன மன்னிச்சிருங்க விஜய், உங்களுக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு அழுகுறாங்க. டாக்டர் வந்துட்டு 2 பேருமே கோமாவுக்கு போயிட்டாங்க. இனி பிழைக்கிறது கஷ்டம் தான் அப்படின்னு சொல்றாங்க.
அத கேட்டதும் இங்க 2 பேருமே அதாவது யாருன்னா, நம்ம காவிரியும், கங்காவும் பயங்கரமா அழுவுறாங்க. சொல்லப்போனா சாரதாவும், "என்னக்கா அவரு இப்படி ஆயிடுச்சு உன் வாழ்க்கை. நான் வந்து உன்ன விஜய் விட்டு பிரிச்சு அழைச்சுட்டு வந்தது, விஜய் வந்து இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டாரேங்கிற கோவத்துல தான் பிரிச்சு அழைச்சுட்டு வந்தேன். அதுக்காக உன்ன வாழ விடாம பண்ணணும்னு எனக்கு ஆசை இல்லடி. ஆனா மாப்பிள்ளைக்கு இப்படி ஒண்ணு நடக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கவே இல்லடி." அப்படின்னு எல்லாருமே அழுவுறாங்க. காவிரியும், "நான் உங்கள எவ்வளவு லவ் பண்ணேன் தெரியுமா விஜய்? தயவு செஞ்சு நீங்க எந்திச்சு வந்துருங்க விஜய். நம்ம சேர்ந்து ஒண்ணா வாழலாம் விஜய். ப்ளீஸ் விஜய்." அப்படின்னு பயங்கரமா அழுவுறாங்க. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது, டக்குன்னு விஜய்க்கு முழிப்பு வர மாரி விஜய் பண்றாரு. முழிப்பு வந்தோனே காவிரி விஜய் கட்டி பிடிச்சு அழுவுறாங்க. "விஜய் உங்களுக்கு முழிப்பு வந்துருச்சா விஜய்? முழிப்பு வந்துருச்சா?" அப்படின்னு சொல்ல, விஜய் ஒண்ணு, "காவேரி காவேரி இங்க பாரு, திரும்ப நான் உன்ட்ட பொய் சொல்ல விரும்பல. நான் இதெல்லாம் வேணும்னு தான் பண்ணேன். இப்படி என் மேல இவ்வளோ ஆசை இருக்குல்ல, இவ்வளோ பாசம் இருக்குல்ல, அப்ப எதுக்குல்ல என்னை விட்டுட்டு வீட்டுக்கு போறீங்க?" அப்படின்னு கேட்க, சாரதா ஒண்ணு, "பாத்தியா காவேரி, இவர் இப்படிதான் எப்ப பார்த்தாலும் நம்மள ஏமாத்துறது வேலையா வச்சிருக்காரு. வா போலாம் இங்கேருந்து." அப்படின்னு கிளம்ப, "அத்தை இங்க பாருங்க அத்தை, நான் ஒண்ணும் உங்கள ஏமாத்தணும்னு ஆசைப்படல. உங்கள இங்க வர வைக்கணும்னு தான் நான் நினைச்சேன். ஏன்னா நான் பேச யாரும் நீங்க கேட்க மாட்டீங்க. இப்படியாப்பட்ட சூழ்நிலை தான் நீங்க யாரும் பேச மாட்டீங்க. அதனால தான் நான் உங்கள வர வச்சேன். இப்ப உங்க மனசுல இருக்க எல்லாம் வந்துருச்சுல்ல. ஆக மொத்தம் என் மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லல்ல. அந்த கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணது மட்டும் தானே கோவம். அத நான் தெரியாம பண்ணிட்டேன் அத்த. தெரியாம பண்ணதுக்கு தப்புக்கு மன்னிப்பு உண்டு. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாரி தப்ப நான் பண்ணவே மாட்டேன் என் வாழ்க்கையில. தயவு செஞ்சு உங்க பொண்ண என் கூட சேர்த்து வைங்க அத்த. இல்லன்னா கண்டிப்பா இன்னைக்கு நடந்தது, இது உண்மையாவே நாளைக்கே நடக்க வாய்ப்பு இருக்கும் அத்த." அப்படின்னு இங்க விஜய் சொல்லிட்டு அழுவுறாரு. அத பார்த்து சாரதா, "மாப்பிள மாப்பிள அழாதீங்க மாப்பிள. எங்கள மன்னிச்சிருங்க மாப்பிள. நாங்க தான் உங்கள தப்பா புரிஞ்சுட்டோம். அழாதீங்க மாப்பிள." அப்படின்னு சொல்ல, காவல் உடனே விஜய கட்டி பிடிச்சுட்டு, "ஏன் விஜய்? ஏன் இப்படிலாம் பண்ணீங்க? போங்க." அப்படின்னு சொல்ல, "நீ மட்டும் என்ன விட்டுட்டு போனல்ல காவேரி. அதான் எனக்கு ஒரு வழி தரல. உன் கூட சேர்ந்து வாழணும். அவ்வளவுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே எண்ணம். அத தவிர எனக்கு வேற எதுவும் பேச தெரியாது காவேரி." அப்படின்னு விஜய் சொல்ல, "ஐ லவ் யூ விஜய்." அப்படின்னு காவேரி சொல்றாங்க. "ஐ லவ் யூ காவேரி." அப்படின்னு 2 பேரும் ஒருத்தவங்கள இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அப்பதான் சாரதாக்கு புரியுது. நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம் 2 பேரும் பிரிச்சு அப்படின்னு சாரதாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த மாரி விஜய் காவேரிக்கு புரிய வச்சு, காவேரிய கூட சேர்த்துக்கிட்டா எந்த அளவுக்கு நல்லா இருக்கும்? எந்த அளவுக்கு நமக்கும் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல கதை வேற எப்படி போலாம்னு நினைக்கிறீங்க? உங்க கருத்த கீழ மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க.